கண்ணகி நீ சம்மதம் என்று சொன்னால் திருமணம் செய்து கொள் என்று சொல்லிவிட்டார். ஆனால் இப்படி சென்றால் ஏற்றுக்கொள்வாளா? நாட்டு இளவரசியாயிற்று, இளம் பெண்ணாயிற்று, ஏற்றுக்கொள்வாரா? இப்போது மன்மனை அழைத்து மன்மத வடிவிலை சென்று அவளை இச்சை போகிறேன், அவளை காதலிக்கிறேன், என் வசப்படுத்துகிறேன், சந்திக்கிறேன் மன்மதா. அழகிய உருவம் பெற்று மன்மதன பெயரோடு இப்போதே சென்று சொல்லினும் நலாயினி அவள் கற்பகரசி பத்னி என்று சோதித்து பார்க்கணும். இப்போதே சொல்கிறேன் கண்ணிக்க மாட்டோம். நான் கௌரி பூஜை செய்ய போறேன், அதுக்கு ஏற்பாடு செய்தியா? ஏத்துட்டா பெரியப்பாவுக்கு பிறந்த நாள் அதான் எந்த நாள் அதான் வைக்கிறேன். காக்காவை கூப்பிடுறேன். நான் கௌரி பூஜை செய்ய போறேன், பூஜை கொண்டு ஏற்பாடு செய்யணும். காக்கா கூப்பிட்டு நேரம் பார்த்துருச்சு. ஏன்டா பிள்ளை உயிரை எடுக்கிறேன் செஞ்சாலும் உனக்கு தகுதியம்மா. அம்மா தாயே, நீ காத்து கட்டிக்க வேண்டாம். தாயம்மா காத்து
நலாயினி 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 எதற்காக வர வேண்டும்? நான் யார் என்று தெரியலையா? நான் ஆடவன். என் பெயர் மன்மதன். ஆரம்பித்து தெரிகிறது. இங்க வந்த காரணம் என்னவோ? எதற்காக தெரியுமா வந்திருக்கேன்? உன்னை திருமணம் செய்து கொள்ளவே வந்திருக்கேன். ஐயா, என்ன வந்து சொல்றீங்க? இதுவரை பெண்களையே பார்த்தது கிடையாதுயா. வந்தவுடனே திருமணம் செய்து கொள்ளணும்னு சொல்லிக்கிறீங்க. என்னங்க நாயும்? நீ நான் அத்தை மகனா இல்ல மாமன் மகனா? நீங்கள் என்ன திருமணம் செய்து கொள்ள? நலாயினி, நான் அத்தன் மகனும் மகனும் தெரியாது. எனக்கு உன்னை பார்க்கும்போது என் மனது எப்படி தெரியுமா இருக்கிறது? உன் கை சேர்த்து இந்த உலகத்தை ரசித்திட ஆசை. உன் இன்முகம் பார்த்து அந்த நிலவை ரசித்திட ஆசை. உன் கரங்கள் பிடித்துக் கொண்டு இந்த உலகத்தை சுற்றி வர ஆசை. ஐயா, நான் உனக்கு போன்ற உத்திமையாக வாழ நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு திருமண ஆசையே பிடிக்கவே பிடிக்காது. ஆகியா நீங்க வந்த வழி பார்த்து போய்விடலாமே. நலாயினி, சொட்டும் தேனை போல் வார்த்தைகள் உனக்கு திருமண ஆசை பிடிக்காது. என்ன பார்த்து உனக்கு பிடிக்காது. பிடிக்காதுங்க. என்னங்க அப்படி சொல்றீங்க? வேணாங்க. உண்மையில ஆசைப்பட்டு ஓடோடி வந்திருக்கேன். சொல்வதை கேளுங்க. வேண்டாம். சரி, எதுக்காக இந்த கன்னிகா பூஜை, இந்த கன்னிகா மரத்துல என்னங்க? எனக்கு திருமண ஆசையே பிடிக்காது. ஆகியா நான் கன்னிகா பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். இங்க வந்த காரணம் என்னவென்று கேட்டால் இங்க திருமணத்துக்கு சொல்றீங்க. என்ன இது வேணாங்க. கன்னிகா மரத்துல சத்திய பூஜை பண்ணிட்டு ஆமா. ஒரு உத்தமி பத்தினி என்ற பெண் இப்படி சத்திய பூஜை எல்லாம் பண்ணக்கூடாது. என்னங்க சொல்றீங்க? நான் சொல்றது கேளுங்க. என்ன சொல்றீங்க? அப்படியா? உண்மைதான். என்னங்க இதை சொன்ன உடனே என் மனமாகப்பட்டது மாறி எப்படிங்க? நான் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும். அப்படியே ஆகட்டுங்க. உண்மைதான். என்னங்க எந்த நேரத்திலா எதிர்காலத்திலா பாடிருப்பேன்
எதற்காக அன்று ஒரு நாள் உன்னுடைய தந்தை உன்னுடைய பிறந்த நாள் என்று பிறநாள் பரிசா கொடுத்தார் பத்தி அவர் கணக்கு ஆமாங்க அதை கொடுத்தால் அதை கொண்டு வந்து உன்னுடைய தந்தையிடம் நான் உன்னை பெண் பார்க்கிறேன். அப்படியா உண்மைதான். உங்கள் வருகைக்காக நான் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன். என் தந்தையிடம் முறைப்படாத பெண்கள் இங்கே நான் திருமணம் செய்து கொள்கிறேன். அந்த முனிவர் சென்றால் என்ன நம் மகனும் கௌரவத்தில் இருந்தால் அந்த முனிவர் பார்த்தாரா முடிவு எப்படி வெளியே சரி எதிர்பார்க்கலாம் கண்டிக்காமல் சென்றேன். கண்டிப்பாக சென்றீர்களா உன் மகளை சந்தித்தேன். சந்தித்தீர்களா என்னை பார்த்த உடனே வாரி அடித்துக் கொண்டார். ஏண்டா ஏய் இவ்வளவு பார்த்து மகள் மாதிரி அடிச்சுக்கிறாரா எப்படா இதுவரைக்கும் எனக்கு கல்யாணம் செய்ய பிறந்தது கிடையாது. ஆடவர் முகத்தை ஏறெடுத்து பார்த்தது கிடையாது. உன்னை பார்த்தவுடன் எனக்கு உன் மீது எனக்கு அன்பு வந்து விட்டது. உங்கள் மீது ஆசை வந்து விட்டது. மோகம் இருந்து விட்டது. காதல் வந்து விட்டது. கட்டி அணைந்து உன்னை நீ அவரு ஒண்ணு சேர்ந்து எப்படி இருக்கா உன்னை பார்த்து வந்தீங்களா அப்படியே நிக்கிறா இருக்கும்போது உன் மகள் எனக்கு சம்மதம் தெரிவித்து விட்டார். கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான். சாமி சாமி நீங்க சொல்லுறது வேடிக்கை இருக்குது. ஆமாம் இந்த உருத்தோடு நீங்கள் சென்றதே ஐயோ டேய் இது கட்டியும் கொட்டியும் சம்மதம் பெற்றால் எனக்கு திருமணம் சொல்லி இருக்கிறீர்கள். இல்லை நம்பிக்கை இல்லை வாக்கு தவற மாட்டீர். நம்பிக்கை வாக்கு மீற மாட்டீர். கோயிலுக்கு மாட்டீங்க மகளை பார்த்துக்க மாட்டீங்க சாரி எனக்கு நம்பிக்கை பறக்கவில்லை சந்தேகம் விளக்க வேண்டும். சந்தேகம் உனக்கு இல்லை என்றால் சந்தேகம் நீங்க வேண்டும் என்றால் உன் மகளை கூப்பிட்டு ஆமாம் கன்னியாவோட சேர்ந்து கபரி மீது இருந்தாயே அந்த பூஜை எந்த குறையாக சிறப்பாக முடிஞ்சதப்பா, எந்த குறையுமே கிடையாது. அப்படியா ஆமாப்பா. என்னப்பா ஆமா அந்த கௌரி மீது சேர்ப்பது உன்னை ஒருத்தர் பார்த்தா அவர் பார்த்தா பாத்தியா யார் அது? ஞாபகம் இருக்குமா பாரு எங்க பாருக்காங்க ஏமா அது அவரு பாரு எங்க அத பாருமா ஐயா பூஜை திரும்ப ஐயோ பயந்து போயிட்டா அது பேச ஓடியாரா இப்பதான் எங்கம்மா பார்த்து பயந்துட்டா அவர் கொத்த பேசிட்டா எல்லாம் பயப்படுறாங்க மூச்சு காட்டுறாரு சூத்த காட்டுறாரு இல்லை முன்பக்கம் பார்த்தால் எனக்கு உனக்கு பயமா இருக்கு. ஆனால் இப்போது எப்படி இருக்கு? மன்னா இவரை பார்த்ததே கிடையாது. ஏமா இவர் என்னத்துல சொல்றார் அந்த கனியோட வந்தாராம் உன்னை பார்த்தாராம் உன்னோட ஆசையா பேசுறாராம் நீ அவரை கட்டெடுத்து முத்தம் அடிக்கிறா ஐயோ அப்பா திருமணம் செய்தால் இவரைத்தான் திருமணம் செய்து கொண்டு நீ சொன்னியா நானா இந்த பாரியா ஐயோ அப்பா எவனா பாரி கட்டி வீசுறானு வீசுறப்பா அத பாத்தி அவர் எப்படி கேரு நீ நல்ல இந்த பச்சை கொல்ல வாபடி செப்பனில அதே மாதிரி கால் பவர் பண்ண திருமணம் செய்துக்கலாம் பூச்சி போய் பூச்சி டேய் டேய் என்ன சம்மதிக்க காக்காய் புரிய பேர் வச்சு கட்டி போடுறோம் வாத்தி சாங் சையா மகள் நான் எப்படி இருக்கேன் அவர் எப்படி கேரு அவர் சொன்னவரை நீ நம்பலாமா யாரும் பொண்ணு இல்ல அதமா என்னுடைய மகள் இப்படி செய்ய மாட்டான் உன்னை பார்த்து பண்றேன்னு சொல்லி நாங்க எவ்வளவு சொன்னோம் சொல்லி அந்த கேட்கல போய் சொல்றது பவுரு நான் பார்க்கல உன் வாயில டீ வருது பொய்டா பொய்டா வாய் பாத்தீங்க சுவாமி மன்னா ஆசைப்படலையா மன்னா எப்படி வாரும்? உன் மகளை நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன். உன் மகளை இந்த உலகத்தில் என்ன சொன்னால் என்னை பார்த்தவுடனே மன்னதனை போல அழகா அடடா என்னழகு என்னழகு பேரழகு பேரழகு உன்னை தான் மணந்தால் மணப்பெண் இல்லை என்றால் மம்மோடு நான் மனித விடுவேன் என்று சொல்லுவேன்.
ஆமா இதற்கெல்லாம் நம்பிக்கை பிறக்கவில்லை. இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? இது 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 ஏனென்றால் உன் மகளை நான் சந்தித்ததும் அவளிடத்தில் வாவாட்டி பேசியதும் அவளிடத்தில் கூடி கழித்ததும் அவள் மனது என்னிடத்தில் கொடுத்ததும் என் மனல் அவளிடத்தில் கொடுத்ததும் இது உனக்கு விளக்கம் தேவை. ஆமா. அப்போது நம்பிக்கை பிறக்கும். நம்பிக்கை பிறக்கும். ஏதாவது ஆதாரம் இருந்தா தானே? இருக்கும் அண்ணா. ஏனென்றால் புதிதாக ஒருவர் காதலித்தால் ஒருவருக்கு ஒன்று பரிமாறிக் கொள்வார்கள். அப்படி எங்களிடத்தில் இருக்கே. அண்ணா இத பாரும். இந்த கனியாய உங்களுக்கு தானே பாருங்க. ஏமா அப்பா இந்த கனியாயி அந்த முடிவு காலத்துல எப்படி போயிருக்கு? அப்பா நான் கௌரி போய் செய்து உண்மை. அங்க ஆனா இவர் வரவில்லை. ஒரு மன்மதன் ஒருவர் வந்தார். அவரிடம் என்னை ஆசைப்பட்டார். என் மனதை நான் அவருக்கு கொடுத்தேனப்பா. ஆனா இவர் கையை நான் கொடுக்கலப்பா. மன்மது உருவாண்டா? ஆமா. அப்படியே இவர் பார்க்கல. ஆமா அப்படி கொஞ்சம் இந்த மோதிரம் இவர் காலத்துல எப்படி வந்தது? இதெல்லாம் ஒன்று புரியவில்லை. வாக்கு மீற மாட்டாய். சுவாமி உன் மகளுடைய மோதிரம் தானே இது? சரி என் மகள் பூஜை செய்து உண்மைதான். அந்த பூஜை அறைக்குள் ஒரு மன்மதன் அழகான உருவம் வந்திருக்கிறது. ஆமா அந்த மோதிரம் உங்கள் காலத்தில் எப்படி? ஏனென்றால் எப்படியே வந்ததோ ஏது வந்ததோ என் வார்த்தையை நீங்க மீற மாட்டீர்கள். எனக்கு சம்மதம் மகள் சொல்லா சம்மதம் என்று சொல்லீர்கள். உன் மகளிடத்தில் சத்தியவாக்கு பெற்றிருக்கிறேன். அது மட்டும் கிடையாது. இந்த கலைஞர் கொண்டு வந்து உனக்கு நம்பிக்கை பிறக்கவில்லை. அப்படி நம்பிக்கை பிறக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சரி மகளிடத்தில் ஒரு ரகசியம் சொல்லியிருக்கிறேன். அந்த ரகசியத்தில் மகளுக்கு சொன்னால் நான் சொன்ன ரகசியம் போது உன்னிடம் சொல்ல சம்மதிக்கிறாயா? என்ன இப்படி வா. அவர்தான் இவர். இவர்தான் அவர். என்ன திருமணம் செய்து வேண்டும் சொல்ற நீ? சரி எப்படி வந்து ஏமா அந்த முடிவு சொல்ற ரகசியத்தை இந்த முடிவு சொல்லிவிட்டார். அப்படியா? ஆமாப்பா. அப்படி என்றால் இப்பொழுதே திருமணம் முன்னாடி ஏற்படுத்தி கணவர் பேச்சை கேட்க வேண்டும் அம்மா. அவர் சொல்லிட்டு நடந்துச்சுங்க. உலகமே கிடையாது. ஒரு சேமியா பண்ண கூடாதா? ஒரு செருப்பு அடிக்க கூடாதா? கிடையாது அண்ணா சுவாமி. நான் வந்த வேலை முடிந்தது, செவ்வனமா முடிந்தது. அதனால நான் காணிக்க சென்று சபைக்கு போறேன். நான் வரேன். ஆமாம் என் மகளை திருமணம் செய்து கொடுத்தேன். என் மகளை தலைமை விட்டு விட்டேன். இப்படி போகலாமா? நான் என்ன செய்யணும் சுவாமி? ஒரு திருமணம் நடந்த பெண்ணை இப்படி தனிவன் விடுத்து சென்றால் அந்த பெண்ணின் என்னதான்? என்ன பண்ணா நீ தெரிந்தும் தெரியாமல் பேசுகிறது போலும். எதற்காக? நான் காணகவாசி. காணக சென்று நான் சபை இருக்க போகிறேன். சபை செய்ய சமயத்திலே உன் மகள் வந்தால் எனக்கு இடையூறா இருக்கும். வேறு ஏதாவது வந்தால் வேற எவன் மீது நோக்கம் வரும். வேறு எவனாவது இவளை நோக்கம் பண்ணுவான். அதனால இவளுக்கு ஆபத்து ஏற்படும். அதனால நான் உருவாக்கலாமா? அதனால உன் மகன் இங்கே இருக்கத்தான் நான் வரேன். சுவாமி எனக்கு முடிவுதான் என்ன? கால் பிடிக்கிற சாமி. கால் பிடிக்காதே மன்னா. உன் மகளை நான் அடித்து செல்ல வேண்டும். ஆமா இதுதானே உனது கருத்து? உண்மைதான் மன்னா. என் வார்த்தையை கேட்க வேண்டும். என்ன வார்த்தை? நான் எப்படி இருக்கிறேன்? சப கோலத்தில் இருக்கிறேன். ஆமா சப முடிவுடா இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவள் இந்த கோலத்தில் வந்தால் எனக்கெல்லாம் ஆபத்து ஏற்படும். என் மனைவிக்கெல்லாம் ஆபத்து ஏற்படும். அதனால
உங்கள் சொத்தோ சுதந்திரமோ எங்களுக்கு தேவை கிடையாது. உங்கள் பணம் பாக்கியமோ எங்களுக்கு தேவை கிடையாது. உன் சீர்வரிசை எனக்கு தேவை கிடையாது. உனது ஆடை ஆபரணங்கள் எனக்கு தேவை கிடையாது. அவளுக்கு ஒரு ஆடை கொடுத்து மானத்தை காப்பாற்ற மட்டும் ஒரு ஆடை கொடு, அவளை நான் கொண்டு போறேன். இல்லைன்னா எனக்கு தேவையில்லை, நான் வரேன். ஒன்ன பொருள் ஆடை ஆபரணங்கள் எதுவும் தேவை கிடையாது. ஆமா. அது வந்து அகற்றி இப்பொழுது காவியோட அணிந்து அது சொல்லுகிறார். செலவு அனுப்பிச்சா என் மணிவன் அழைச்சிட்டு போறேன். ஆமாப்பா, அப்படியே ஆகட்டும். அப்பா அவன் விருப்பமோ இப்பொழுது அந்த நகை ஆடை ஆபரணம் அனைத்துமே கைத்து கொடுத்து விட்டு அவன் விருப்பமும் அவரோடு செல்வாமா. அப்பா ஏமா முடிக்கிறது கடவுள் முடிக்கிறது என்று தெரியலையே. என்ன உனக்கு என் தந்தையோடு வந்து பேசிட்டு வருகிறேன். நீ நேரமாவது இல்ல? அவுத்து போட்டு வர சொல்லுங்க. இல்ல நேரமாவது இல்ல, நான் காணகம் போதவரா என் வேலையும் எவ்வளவு இருக்குது. நான் தேவையில்லை இல்ல. சரி சரி, எந்த ஒரு வார்த்தை வெளிப்பெற்று அப்பா அப்பா இந்த பாவில உங்க முகத்துக்கு மேலே எப்பப்பா பார்க்க போறேன்? இந்த பாய்க்கு வயலில் இதுதானே அப்பா, இதுதானே அப்பா. அதானி இல்லேனா என்ன ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை போது செய்ய இடத்தை பார்ப்பதற்கா? அதானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை போது செய்ய இடத்தை பார்ப்பதற்கா?
அம்மா காத்தடிச்சா நோகு மணி பொத்தி பொத்தி வளர்த்தீங்க